கவனம் பயிற்சி 2.2ல 4வது. சரியா? இப்போ 3வது நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டு ஆரமும் விட்டமும் கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த 4வது பாருங்க. ஒரு வட்ட பூங்காவின் பூங்கான்னா என்ன? பார்க் அங்கங்க இருக்குல்ல, சிட்டியில போனா நமக்கு என்ன ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கங்க பார்க் இருக்குல்ல, அது மாதிரி அந்த பார்க் அந்த பூங்கா வந்து எப்படி இருக்கு? ஒரு வட்ட வடிவில் இருக்கு. ஓகேவா? அந்த வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவுனா என்ன? அந்த பூங்காவை சுற்றி இருக்கிற அளவு தான் சுற்றளவு. சுற்றளவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 352 மீட்டர் கொடுத்திருக்காங்க. எனில் அந்த பூங்காவின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு பூங்காவின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஆர் கண்டுபிடிச்சாதானே நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். அப்போ வட்டத்தின் சுற்றளவை வச்சு ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இந்த கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்கு சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு என்ன? வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 352 மீட்டர். ஓகே, வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன நமக்கு? 2 பை ஆர் ஈக்குவல் டு 352. நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? ஆர் கண்டுபிடிச்சாதான் வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப ஆர் கண்டுபிடி பாருங்க. 2 இந்த பையை நான் என்ன பண்றேன்? 22/7 இன்டு ஆர் தெரியாது. ஆர் 352. இது சந்தேகம் இருக்கா? இதுல நான் ஆர் கண்டுபிடிக்கணும்ன்றதுனால இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ ஆர் ஈக்குவல் டு 352 பெருக்கல் பாருங்க, இந்த 2/1 இருந்தா அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும்? 1/2 பெருக்கல் 22/7 என்ன ஆகும்னா 7/22. சந்தேகம் இருக்கா? பாருங்க, இப்போ இதுவும் இரட்டை எண், இதுவும் இரட்டை எண். அப்போ 2 1 2 2 1 2 மீதி 1 இருக்கு 15. அப்ப 2 14 மீதி 1 இருக்கு 2 6 12. அப்ப மீதி இருக்கிறது 176 பெருக்கல் இங்க 1 1 போயிடுச்சு. மீதி இருக்கிறது என்ன? 7/22. ஓகே, இப்போ இதுவும் என்னது? இரட்டை எண் தான். அப்போ 2 11 22 2 8 14 இது 1 போட்டா 2 8 14. அப்போ மீதி இருக்கிறது பாருங்க, r = மீதி என்ன இருக்குங்க? 88 பெருக்கல் 7/11. 11 1 8. அப்ப r = 8 × 7 r = 56 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம். அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சரி, ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 56 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இது அந்த வட்ட பூங்காவுடைய ஆரம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பூங்காவுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். எனவே கவனி, எனவே வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? இப்போ பை உடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியும்? பை வந்து 22/7. ஆர் எவ்வளோ? 56 × 56. இப்ப கேன்சல் பண்ணலாம். 7 1 7 56. அப்ப மீதி இருக்கிறது 22 × 8 × 56. அப்போ 2 8 கேன்சல் பெருக்குங்க. 2 8 16. திரும்ப 2 8 16 + 1 17 பெருக்கல் 56. புரியுதா? இப்போ இத பெருக்குனா பாருங்க, நமக்கு என்ன வருது பாருங்க, 176 × 56. இப்போ 6 6 36 மீதி 3 6 7 42 + 3 45 மீதி 4 6 4 + 4 10. இப்போ 5 6 5 6 30 3 5 35 + 3 38 மீதி 3 5 1 5 + 3 8. அப்போ 6 5 8 9. அப்போ நமக்கு என்ன வருதுங்க? 9856 சதுர சென்டிமீட்டர். இது யாரு? இது அந்த வட்ட பூங்காவின் பரப்பளவு. வட்ட பூங்காவின் பரப்பளவு.
அப்போ இந்த கணக்கு நமக்கு என்ன புரியுதுங்க, ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா?